ஒருத்தர் வீட்டில் பசியோடு வந்திருக்கார். பசியோடு வந்திருக்கிறவருக்கு ஒரு சமையல் கலை புஸ்தகத்தை கொடுத்து இது என்ன சமைச்சு சாப்பிடணுங்கிற புஸ்தகத்தை படிக்கிறதுனால அவனுக்கு பசி போகுமோ? சித்தாந்தத்தை தெரிந்துக்க வேண்டியதுதான். ஆனால் சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டு அதையே திருப்பி திருப்பி பேசின்னு இருக்கக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் அந்த சித்தாந்தத்தை கத்துண்டவர்கள் இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லுவா. அந்த சித்தாந்தத்தை கத்துண்டவர்கள் இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லுவா. அந்த சித்தாந்தத்தை கத்துண்டவர்கள் இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லுவா. யாரோ ஒருத்தருக்கு அந்த சித்தாந்தம் பிரயோஜனப்படும். இவர்கள் இப்படி இந்த சித்தாந்தத்தை பாடம் சொல்லி காப்பாத்தின்னு இருக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தனை அனுபவத்தை அடையறதுக்கு வரானே அவனுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒருத்தனுக்கு சித்தாந்த சாஸ்திரத்தை படிக்காமையே அனுபவம் ஏற்படுறது இல்லையா? தன்னுடைய அனுபவம் சரியா, இது சாஸ்திர சம்மதமா, நமக்கு ஏதாவது தோணினதா, நாம கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு தன்னதை சரி பண்ணிக்கிறதுக்கு சாஸ்திரம் உதவுறது இல்லையா? அந்த விதத்துல சாஸ்திரத்துக்கு பரம பிரயோஜனம் உண்டு. இங்கிருந்து ஒரு ஊருக்கு கிளம்பணும்னா அந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டி பலகை உண்டு. அந்த வழிகாட்டி பலகை படிச்சுட்டே இருந்தா நம்ம அந்த ஊருக்கு போயிட முடியாது. அந்த வழிகாட்டி பலகைகள் இப்படி போ, இப்படி திரும்பு, அப்படி போன்னு அது சொல்லக்கூடிய பாதைகளில் நாம ஜோரா கிளம்பி போனோமானால் அந்த ஊரை போய் அடையலாம். அது மாதிரி தான் சாஸ்திரங்கள். பிரம்மேந்திரான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க சொல்றீங்களே இந்த ஞானத்தை நீங்க அடைஞ்சிருக்கலாம், ஹிருதயத்துல ஜோதிங்கிறாளே, அது 1000 கோடி சூரிய பிரகாசத்துக்கு சமமா இருக்குங்கிறாளே, மின்னல் மாதிரி இருக்குங்கிறாளே, அங்குஷ்ட பிரமாணத்துக்கு இருக்குங்கிறாளே, ஒரு கிரந்தத்துல ஒரு நெல்லுனுடைய வால் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காளே, அதோ முகமா இருக்கக்கூடிய தாமரை அப்படியே நிமிரும்னு சொல்லியிருக்காளே, இந்த ஹிருதயத்துல மூர்த்த நாடின்னு ஒரு நாடி இருக்குன்னு சொல்லியிருக்காளே. எல்லாரும் பேந்த முழிக்கிறா, படிச்சிருக்காளே தவிர அனுபவம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணினா, பிரம்மேந்திரால காஞ்சி காமகுடி பீடத்திலே பரமசிவேந்திரால்னு ஒரு மகாத்மா இருக்கார், நீ போய் அவர்கிட்ட கேள்வி கேளு. இங்கிருந்து காஞ்சிபுரம் வந்தார். பரமசிவேந்திரால்ட்டு சில காலம் இவர் கூட இருந்தார். அப்ப இருக்கக்கூடிய ஒரு ராஜா வேதம் சாஸ்திரம் படித்த பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை நடத்தி அவர்களுடைய வித்வத்தை பரீட்சை பண்ணி ஒரு சம்பாவனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். சுவாமிகள்கிட்ட வந்து தெரிவிச்சான், நீங்க நல்ல ஒரு பரீட்சா அதிகாரி அனுப்பணும், எல்லாரையும் சரியா படிச்சிருக்காளான்னு பரீட்சை பண்ணி எடை போட்டு பார்க்கணும் இல்லையா? சுவாமிகள் பார்த்தார், பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரால். இவர் அனுப்பினார், நீ போயிட்டு வா. இவர் போய் பரீட்சா அதிகாரியா உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பிரம்மத்தை பத்தி வேதத்துல என்ன சொல்லியிருக்கு சொல்லு, எதோ மாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு ஆரம்பிச்சானால் உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ரொம்ப குறைச்சலா சம்பாவனை கொடுப்பார். ஒருத்தன் வந்து பிரம்மத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கன்னு அவன் பேந்த விழித்தானால் நீ நன்னா படிச்சிருக்கேன்னு அதிகமா சம்பாவனை கொடுப்பார். வித்வான்களுக்கெல்லாம் அவமானமா போயிடுத்து. ஒரு குதிர்க்கி இங்க உட்காந்துட்டு எங்களெல்லாம் அவமானப்படுத்துறான், இவரை போய் சுவாமிகள் அனுப்பியிருக்காருன்னு சுவாமிகள்கிட்ட போய் சொல்றா, நல்ல ஆசாமியை நீங்க அனுப்பி வச்சிருக்கேன், நாங்கள்லாம் எடுத்து எவ்வளவு கம்பீரமா விஷயங்களை சொன்னா எங்களெல்லாம் அவமானம் பண்ணி கொஞ்சமா சம்பாவனை கொடுக்கிறார், ஒன்றும் தெரியாத மக்கு வந்தானா நிறைய சம்பாவனை கொடுத்து அனுப்புறார். சுவாமிகள் கூப்பிட்டார், சதாசிவம் உன் வாய் மூடாதாடா அப்படின்னார். அன்றிலிருந்து மௌனி ஆயிட்டார். மௌனி ஆயிட்டு குரு என்ன சொல்றாரோ அதை கேட்டாலே போறோம், அதுவே அவருக்கு உபதேசம் ஆயிடுத்து. மௌனமே அவருக்கு ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு வீதியில உன்மத்த மூக்க ஜடவத்துன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வஸ்திரங்கள் இருக்கிறது தெரியாது, நழுவுறது தெரியாது. உலகம் என்ன நினைக்கும்? யாராவது இப்ப அப்படி ஒருத்தர் கிளம்பினா, ஹேய் பைத்தியம் பிடிச்சிருச்சு, பித்து. ஒருத்தரா பார்த்து பிரம்மேந்திராளுக்கு பித்து பிடிச்சு கொடுத்து. இந்த திருவிசநல்லூர்ல இருந்து ஒரு பையன் வந்தானே சுவாமிகளை பார்க்கறதுக்கு, அவனுக்கு பித்து பிடிச்சு கொடுத்து அப்படின்னு பேசிக்கிறான். பேசின்றதோட மட்டும் இல்லாம மெதுவா பரமசிவேந்திராள்கிட்ட போய் சொல்றா. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணினேலே, அம்மா என்னப்ப அந்த குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. பரமசிவேந்திரால் என்ன பதில் சொன்னார்னா, அந்த குழந்தைக்கு பிடித்த பைத்தியம் எனக்கு இன்னும் பிடிக்கலையே, எனக்கு எப்போ பிடிக்கும் அப்படின்னார் அந்த பரமசிவேந்திரால். அவருடைய சமாதி அதிஷ்டானம் இன்றைக்கு திருவெண்காடுங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கு.